கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படுகிறான் என்றால் புத்தியின் ஞானம் அவனுக்கு உண்டாகும். இது சரி இது தப்பு என்று தெரிகிறது மட்டும் வெற்றி கிடையாது. அந்த ஞானம் வந்தாதான் அந்த பாவத்தை விட்டும் தேவனுக்கு உகந்தல்லாத காரியத்தோடு விலகுவதற்கான ஆற்றலும் உண்டாகும். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எல்லாம் கவனி. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. கர்த்தருக்கு பயப்படுதல் தீமையை விட்டு விலக்கும் இருக்கு. வசனம் ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 3:7, நீதிமொழி 8:13 தீமையை வெறுப்பதை குறித்தும் தீமையை விட்டு விலகுவதை குறித்து சொல்லுகிறது. சபைக்கு போகிற மக்கள் மெய்யாவே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய இந்த ரெவரன்சியல் ஃபியரில் இருக்கிறாங்களான்னு கேட்டோம்னா கிடையாது. ஒரு மக்கள் கர்த்தர் அடித்திருவார் நொறுக்கிடுவார் என்று தவறான பயத்தில் தேவனை அணுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க. ஜெபிக்கல வேதம் வாசிக்கலன்னா கர்த்தர் ஏதாவது தீமை செஞ்சிருவார், அப்படி ஒரு பயத்தோடு கர்த்தரை அணுகிறார்கள். தேவனை அணுகக்கூடிய மெய்யான ரெவரன்சியல் ஃபியர் மக்களுக்கு இருக்கான்னு கேட்டோம்னா கிடையாது. யோபு சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எல்லாம் கவனிங்க. எல்லா மனிதனுக்கும் இது சரி இது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். தேவனை அறியாத மனிதனுக்கு கூட இது சரிப்பா இது தப்புப்பா, இது உகந்ததுப்பா இது உகந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். பாரம்பரியமாக சபைக்கு போகிற ஆட்கள் கூட இது கடவுளுக்கு உகந்தது கிடையாது, இது கடவுளுக்கு ஏற்றதுன்னு தெரியும். ஆனால் அது அதன்படி வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா வாழ்க்கையில் கிடையாது. ஏனென்றால் எது தீமைன்னு தெரியுது, இது தீமை இது சரின்னு தெரியுது, ஆனால் புத்தி கிடையாது. ஆண்டவருக்கு பயப்படுவதே பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படுகிறான் என்றால் புத்தியின் ஞானம் அவனுக்கு உண்டாகும். இது சரி இது தப்பு என்று தெரிகிறது மட்டும் வெற்றி கிடையாது. அந்த ஞானம் வந்தாதான் அந்த பாவத்தை விட்டும் தேவனுக்கு உகந்தல்லாத காரியத்தோடு விலகுவதற்கான ஆற்றலும் உண்டாகும். இந்த கலாச்சாரத்தில், குறிப்பாக இன்னைக்கு வாழ்கிற கலாச்சாரத்தில் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். முன்ன மாதிரி கிடையாது. இன்றைக்கி இருக்க கலாச்சாரம், முன்ன கலாச்சாரத்தில் அந்தளவுக்கு கேர் பண்ணலை, இப்போ ரொம்ப கேர் பண்ணுறோம். ஏன்னா கலாச்சாரம் அப்படிப்பட்ட கலாச்சாரத்துக்குள்ள பிள்ளைகள் வளர்க்குறோம். பிள்ளைகளை பார்த்து தப்பு இது சரி இது கர்த்தருக்கு ஏற்றது இது கர்த்தர் உகந்ததுன்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல தாய் தகப்பன் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க ரைட்டுன்னு சொல்கிறாங்கன்னு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு போனதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் நிம்மதியாக வாழ விட மாட்டுக்காங்க. ஒரு சுதந்திரமே இல்லை. எப்போ பாரு இதை செய்யாத அதை செய், இதை செய்யாத அதை தொடாத. நம்மளை பார்க்கும்போது வில்லை மாதிரி தெரியுது, வில்லை மாதிரி வாடன் மாதிரி தெரியுது. நான் சொன்னது புரியுதுங்களா? இதுங்க இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் அங்கே தான் நடக்குது. ஏன்னா இதிலிருந்து வெளியே வரணுங்கிற அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஞானம் அவர்களுக்கு கிடையாது, புத்தி கிடையாது. அப்படிங்க கர்த்தரோடு நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் பழகவில்லை, கர்த்தரோடு ஒரு பர்சனல் என்கவுண்டர் ஏற்படலை, தேவனோடு நடக்கவில்லை, தேவனோடு நீங்கள் ஒரு தனியான உறவில் வாழவில்லை என்றால் இது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், இது தீமைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அது எந்த விளைவை ஏற்படுத்தி கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு கேரியரையும் உங்களோட வாழ்க்கையும் எப்படி நாசமாக்கும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஞானம் இருக்காது. குடிக்கிற தப்புன்னு யாருக்கும் தெரியாது, தெரியுமா தெரியாதா? தம் அடிக்கிற தப்புன்னு தெரியுமா தெரியாதாங்க? அதுலேயே டப்பால போட்டிருக்கான், பின்னாடி திருப்பி பாருங்க எவ்வளோ கெடுதலை ஏற்படுத்தி டப்பாலே போட்டிருப்பாங்க. அதிலே தட்டிட்டு அடிப்பான். ஏன்? தப்புன்னு தெரியுது, ஆனால் வெளியே வரக்கூடிய ஞானம் கிடையாது. சபை மக்களுக்கெல்லாம் கவனிங்க, யாரும் கண்ட பண்ணுறக்கா சொல்லலை, முக்கியமான காரியது. சபை மக்களுக்கு இது தீமை இது கர்த்தருக்கு உகந்தது கிடையாதுன்னு அறிவு எல்லாருக்குமே இருக்கு. ரசிக்கப்பட்டிருக்காங்க, தேவாவியான் உள்ள இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சுபாவத்தை கொண்டு இது ஆண்டவருக்கு உகந்தது கிடையாது, இது ஆண்டவருக்கு ஏற்றது கிடையாதுன்னு விலகக்கூடிய ஞானம் அவர்கள் கிடையாது. ஒரு மனிதன் மெய்யாவே கர்த்தருக்கு பயப்படுகிறான், ரெவரன்சியல் ஃபியர். நான் சொல்லும்போது கர்த்தர் அடிச்சிருவாரோ நொறுக்கிடுவாரோங்க அந்த பயம் இல்லை. மெய்யாவே ரெவரன்சியல் ஃபியர் அவனுக்கு இருக்கிறது என்றால் அவன் தீமை விட்டு விலக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இது தீமை, இது என்னை எங்கே கொண்டு போகணும்னு தெரியும். என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம்.
அந்த ஞானம் இருந்தா தான் பொல்லாப்பை விலகக்கூடிய புத்தி உண்டாகும். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். அப்புறம் என்ன சொல்றது? இல்ல, செமிகோலன் இருக்கு. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். அப்புறம் என்ன? செமிகோலன் என்ன அர்த்தங்க? இதற்கு இணையான காரியம். ஆண்டவருக்கு மெய்யாவே ரெஃபரன்சியல் ஃபியர் இருந்துச்சுன்னா பொல்லாப்பை விட்டு விலகக்கூடிய மனுஷனா இருப்பான்.